இழுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன மச்சான் வாழ்க்கையில பிரச்சனை வரிசையா வந்துட்டு இருக்குது. வாழ்க்கையில பிரச்சனை வரிசையா வருது, ஆனா எங்களுக்கு வரிசையே தான் பிரச்சனையா வருது. அது சரி, சரியா? ஏன்னா இப்ப சம்பந்தமான விஷயம் பேசணும் இல்லையா? சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. சம்பந்தமான விஷயம் பேசணும் அப்படின்னா வாழ்க்கையில வந்து வரிசை தான் இப்ப பிரச்சனை. எங்க போனாலும் பெரிய போலிங், எங்க போனாலும் வரிசை. பெட்ரோல் அடிக்க போனா வரிசை, வேற கேஸ் வாங்க போனா வரிசை, பால்மா வாங்க போனா வரிசை, ஏடிஎம் போனா வரிசை, அரிசி வாங்க போனா வரிசை. சரி வேணாம், நம்ம ஷோ பாக்குறதுக்கு வரிசை. இப்ப அந்த வரிசையில விடவே நம்ம ஷோ பாக்குறதுக்கு நிறைய பேர் வரிசையில் இருப்பாங்க. எஸ், அதனால நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அட் அ டைம்ல ஷோக்குள்ள போலான்னு யோசிக்கிறேன். அட் அ டைம்ல ஷோக்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கு வந்து ஜாலியா பேச போறோம், சோழிய முடிக்க போறோம். உங்களுக்கு சோழி முடிக்க போறியா? ஏற்கனவே பெரும் பிரச்சனை இருக்காங்க. இல்ல, ஜாலியா பேசினா நல்லா இருக்கும், அதே ஜோலியா பேசினா வந்து நல்லா இருக்காது. ரைட்டா? ஓகே. இன்னைக்கும் வந்து வாரம் மாதிரி நிறைய விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள். போன வாரம் என்ன பார்த்து ரசிச்சீங்களோ அத்தனை விஷயங்களை மல்லி கொண்டு வந்திருக்கோம். ஸோ வளமையா நாங்க கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். சூப்பரான வீடியோஸ் கலெக்ஷன் அப்படியே நம்ம சோசியல் மீடியாஸ்ல அப்படியே உலாவிக்கிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் கொண்டு வந்து நாங்க அப்படியே அள்ளி தெளிச்சு நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிங்க அப்படின்னு விட்டுருவோம். சோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது என்ன ஷோ? என்ன ஷோ? உங்க ஃபேவரட் ஷோ ட்ரெண்டிங்ல விடுங்க. காதல் சீரகை காற்றினில் விடுத்து வான வீதியில் பறக்கலாம். வான வீதியில பறக்கலாம். அதுக்கெல்லாம் இப்ப இங்க இருந்து பறக்கிறேன்னா நம்ம முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கணும். ஸ்கூல்ல எல்லாம் நிறைய பாஸ்போர்ட் இருப்பாங்க, பட் அந்த பாஸ்போர்ட் இல்ல, இந்த பாஸ்போர்ட் எடுத்து தான் நீங்க பறக்கலாம், ஜாலியா சிரிக்கலாம், பறக்கலாம். நான் அந்த பாட்டை ஏன் படிச்சேன், நீங்க ஏன் படிச்சேன் அப்படின்னு நான் கேட்கணும். ஏன்னா நாங்க கண்டிப்பா நேர்கள் கேட்டிருப்பாங்க, ரசிகர்கள் எதுக்கு இவங்க வந்து சம்மந்தமே இல்லாம அந்த பாட்டை பாடுறாங்க. பையன் பாட்டு படிச்சாலே பிடிக்காது, பழைய பாட்டை வேற கொள்றானே. 17ஆம் தேதி ஜெமினி கணேசன் பர்த்டே. நம்ம காதல் மன்னன் பர்த்டே வந்து அவர் காதல் மன்னன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெமினி கணேசன் பிடிக்காது, அவருக்கு கொடுத்திருந்த டைட்டில் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், காதல் மன்னன். காதல் மன்னன். ஓகே, அதனால அவர் அந்த அதுல வந்து அந்த என்னது ஜெமினி கணேசன் பர்த்டேல அப்படியே மயங்கி ஊறி அவர் நடிச்ச பாடல்கள்லாம் பாடி அப்படி காதலாகி கண்ணீர் மல்கி அப்படி வந்து இன்னைக்கு வந்து அதே மூட்ல இருக்காரு. ட்ரெண்டிங்ல விடுவா வேற எதுவும் ஷோவா? ஐயோ போன வாரத்துக்கு முன்ன ஷோ ஹிட் ஆச்சு, இந்த வாரத்துல இருந்து நான் ஷோ பாக்குறதே விட்டாச்சு அப்படின்ற ஐடியாவுக்கு வந்துறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஜாலியா நிறைய விஷயம் பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னால ஸ்பான்சரை ஞாபகப்படுத்தணும். ஓகே, என்ன ஸ்பான்சர் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ரசிச்சு சாப்பிடணும்னு சொன்னா விஜயா ப்ராடக்ட்ஸை பாவிக்கணும். அந்த ப்ராடக்ட்ஸ்ல எல்லா வகையான தூள் இருக்குதுங்க. மிளகாய் தூள் இருக்குது, கொச்சிக்காய் தூள் இருக்குது. என்ன கொச்சிக்காய் தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஒன்று தான். அதாவது அந்த ருசிச்சு சாப்பிட்டு வந்தேன்னா எனக்கு அதான் வாய் கொளருது என்ன. ரைட், அதனால விஜய் ப்ராடக்ட் சாப்பிட்டா வாய் கொளருன்ற ஐடியாவுக்குலாம் வரக்கூடாது. ஸோ விஜய் ப்ராடக்ட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. சமையலுக்கு தேவையான அத்தனை விதமான மசாலா பொருட்களையும் உங்களுக்காக வைத்திருக்கிறாங்க. இலங்கையில் வந்து சுத்தமான, சுகாதாரமான, நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்படுகிற ஒரே ஒரு மசாலா தூள் அப்படின்னு சொன்னா அது விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படி தான். ஸோ இலங்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே எடுத்து தருவாங்க. அதை வாங்கி சமைங்க, ஜாலியா சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஸோ இப்போ வந்து நாங்க ஷோக்குள்ள போறோம், நிறைய விஷயம் பேசுறதுக்கு. அதுக்கு முன்னால இந்த ஒரு பஞ்ச் ஏதோ சொல்லுவேன் அப்படின்னு வாரம் கத்திட்டு இருப்பேன். என்ன பஞ்ச் அப்படின்னா விஜய், அதாவது கல்யாணத்துல ஊதுவாங்க பிபி, காலையில குடிங்க காஃபி, நம்ம ஷோ பாருங்க ஹாப்பி. அத மட்டும் ஹாப்பின்றது தான் ஹாப்பியா வேலை உலகத்துக்கு போறது. ஓகே, ரைட், ஓகே, சூப்பர். நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம், ஜாலியான விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து வாரம் எப்படி இப்படி விஷயங்கள் கொண்டு வருமோ அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்கும். என்ன நீ தான் சொல்லணும், பாஷா மாதிரி நீ தான் சொல்லணும். ரைட், ஒரு சின்ன பொண்ணு வளமையா வந்து பெரியவங்க ஆடுனா பார்ப்போம், சின்னவங்க ஆடுனா பார்ப்போம், அந்த இடையில உள்ள யங்கஸ்ட் ஆடினாலும் பார்ப்போம். எஸ், இந்த பொண்ணு ட்ரெண்டிங்ல வந்த வீடியோஸ், அதாவது ட்ரெண்டிங்ல வந்த இஷ்டான பாட்டுலாம் இருக்கு தானே, எல்லா பாட்டுக்கும் செம்ம டான்ஸ். ஒரு மொட்டை மாடியை பிடிச்சிருக்குது, அங்க ஆடுது பாருங்க ஒரு ஆட்டம். ஆடின பிறகு அது மொட்டை மாடி இல்லாம போச்சான். ஏன்னா ஆடும்போது அந்த சின்ன பசங்களோட முடியெல்லாம் கொட்டிருச்சான். அப்ப அதனால அது மொட்டை மாடி இல்ல. எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நாங்க அதுக்குள்ள அந்த காமெடிக்கு ரசிச்சு சிரிச்சுட்டு வரோம். சரிகமப்பா தானி தங்கம் பச்சை கிளி இதெல்லாம் பார்த்தாச்சு அப்பவே. நாங்க சார் நீங்க பாசமலர்ல நாங்க பார்த்துட்டோம். நாங்களாம் பாசமலர்கள்ல பல மலர்களை பார்த்தவங்க. நீங்க வந்து எங்களுக்கு வந்து தங்கம் ஏன் எதுக்கு இப்ப நீங்க ஓட்டுறீங்க இப்படி? இல்ல சார், அந்த மீனாவும் குஷ்பும் பாட்டுக்கு இருக்காங்க, அதை கொண்டு இதுல கோத்து. நீங்க பாருங்க, யார கோத்தவங்க முக்கியம் இல்ல, படம் ஓடிச்சா இல்லையா? இல்ல, ஓடிச்சு, விட்டு ஓடிச்சு.
அப்போ கிட்டத்தில் வந்து அப்போ ரஜினி ரசிகர் ஒருத்தர். இப்போ நம்ம வந்து யாருக்கும் ரசிகர் கிடையாது. அது சரி. பட் எல்லாருக்கும் ரசிகர். எல்லாருக்கும் ரசிகர். எது எப்படி நல்லா இருந்தா பார்ப்போம். இது எப்படி இருக்கு? யாருக்கும் ரசிகர் கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் ரசிகர். அண்ணாத்த படம் பார்த்தீங்களா? அப்படின்னா தலைவரோட படம் பார்க்கும்போது நான் தியேட்டருக்கு போய் கத்தி ரசிக்கணும் அப்படின்ட்டு போனேன். கத்துனீங்களா? ஆமா கத்துனேன். கதவை திறந்து விடுங்கடான்னு கத்துனேன். அதுக்கப்புறம் ரிவ்யூ போவான் அந்த ரிவ்யூல ஒருத்தர் சொல்றாரு, படம் பார்த்தீங்களா? சூப்பர் படம், வேற லெவல். அண்ணா அவர் அப்படி நடிச்சிருக்காரு, அது ஆத்மா இருக்குது, அப்படி இப்படின்னு ஒரே புலம்பல், கண்ணீர் வந்துருச்சு. அவரு கேட்கறாரு, யாரு விஜய் கேட்கறாரு, உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு? நான் இன்னும் பார்க்கல ஆனா நல்லா இருக்கு. ஓகே, எதுக்கு நாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கோம்னா, இல்ல நம்ம ஜாலியா வந்து இதெல்லாம் ஜாலியா சொல்லிட்டு போயிரும். சோ அதை விட படம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிக்காது. பார்த்து பாருங்க. பரவாயில்ல, பாடலாம் நல்லா இருக்கு. நம்ம டீம் வந்து சூப்பரான பாடல் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாட்டுல இருந்து ஒரு கவர் பாடலை நம்ம பொண்ணுங்க 2 அண்ணாத்து அண்ணாத்து அப்படின்ற பாட்டை பொண்ணுங்க 2 பேர் சும்மா கவரில் சும்மா கலக்கலா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் அடுத்து பார்க்க போறீங்க. டேக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து வானத்துல பையன் வந்து ஒரு பாட்டு பாடுற, மலையோரும் வீசும் காற்று மனசோடு பாடும் கேக்குதா அப்படின்னு அவர் ஃபீலா பாடி இருக்காரு. அந்த பொண்ணு கேக்கெல்லாம் உனக்கு தரையலாது, ஏன்னா பர்கர் இருக்கு எடுத்து சாப்பிட்டு போடு. கேக்கு அப்பா கேக்குதாங்கிறத எப்படி மேட்ச் பண்ணி விட்டேன் சார். இந்த ப்ரொடியூசர் சார் சொல்லி உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கொடுத்து, இல்ல அவர் ஏற்கனவே வெளியே அனுப்பி ஏற்கனவே கொடுத்து தான் நம்ம ப்ரொமோஷன்ல இருக்கோம். சார் சூப்பரா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு 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 கணவன் செத்து தொண்ட போறியா? செத்து போயிட்டார். இல்ல ஃபீல் பண்ணி சொல்றேன். ஃபீல் இப்படி அவர் செத்து போயிட்டார். செத்து போய் நரகத்துக்கு போயிருக்கார். சரி, நரகத்துக்கு போய் ஒரு 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் பெண்டிங் கேஸ் போல. பெண்டிங் கேஸ். நரகத்துல இருக்கும்போது அந்த நரகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பார் பத்தி. ஆமா, அவர் வாதார் தெரியும். வந்து நரகத்துல உள்ள எல்லாரும் இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜாலியான நாள். நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்கலாம், நாங்க எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி தருவோம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் வந்து, எனக்கு எதுவுமே வேணாம், என் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து 2 மாசம் ஆச்சு, இப்போ என் பொண்டாட்டி தனியா இருப்பா, அவ கூட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? ஓகே, இந்தாங்க செல்போன் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காரு. டிரெக்டா லைனை போட்டு கொடுத்துருக்காரு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நரகத்தில் இருக்கேன். இப்போ எப்படி இருக்கு? நாள் இல்லாமல் தனியாக இருப்பியா? பிள்ளையில பார்த்துக்க. அதான் ஏகப்பட்ட பேச்சு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 3 ஹவர் போயிடுச்சு. ஓகே, ஒரு 2 ஹவர் 3 ஹவர் போச்சு. 3 ஹவர் போனோன்னே ஜோக் மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்து கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ, நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் என் மனைவியோட பேசியிருக்கேன், ரொம்ப நன்றி. எவ்வளோ பில்லுன்னு சொன்னீங்கன்னா? ஒன்றும் பயப்படாத, நரகம் டு நரகம் அவுட் கோயிங் ஃப்ரீ அப்படின்னு இருக்காரு. எப்படி இருந்திருக்கும் பாத்தீங்களா? அப்புறம் நீங்க ஸ்டுடியோக்கு வெளியே போயிட்டு கால் பண்ணீங்கன்னு சொன்னேன். இப்ப உங்களை நரகத்துக்கு டைரக்டா கால். நரகம் கிடைக்கும் உங்களுக்கு. அவுட் கோயிங் வேலை செய்யாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, வேலையே செய்யாது. ஓகே, சூப்பராஜாலியா எவ்வளவு கதை சொன்னீங்களே. அடுத்து என்னன்னு சொன்னீங்களா? என்னன்னு சொன்னீங்களா? நாயை வளர்த்தீங்களே, பேர் வச்சீங்களா? நாய் வச்சிங்களே, பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களா அப்படின்னு தானே கேட்க போறீங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல மாட்டோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதை பத்தி நம்ம அடுத்து தெளிவா பேசிட்டோம் இல்லையா, டிஸ்கஷன் அப்புறம் வரும். கனவிதுதான் நினைவிதுதான் நினைவினிலே அந்த யார் சொல்லுவார் அப்படியா? ஓ ஓ நீங்க ஒரு பாட்டு படிங்க. வடிவேல் அப்படின்னாலே வந்து நிறைய பாட்டு படிச்சிருக்காரு. பட் அவர் மற்றவங்க பாடின பாட்டு அவர் பாடும்போது அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். என்ன என்ன ஐட்டங்களோ திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். அல்ல அல்ல எங்க இருக்கு சூப்பரான பாட்டு. இந்த மாதிரி நிறைய பாடுகள் வந்து அவருடைய இடையிலே கோத்துட்டு போவார். செம்மையா இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக வேண்டும். கடவுளே 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 எடுத்த நாள் முதல். அதுல விஜய் இந்த நாள் சைக்கிளை விட என்ன ராமலிங்கம் எப்படி நல்லா இருக்கியா, என்ன ராமலிங்க ஆலய காணல நல்லா இருக்கியான்னு போறல. ஓகே சூப்பர். எது நான் படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னால வந்த பாட்டு வந்து ஒரு வயலின்ல சூப்பரா ஒரு பாட்டு பார்த்தோம். ஸோ எல்லா பாட்டையும் வந்து எப்படி இப்படியோ கேட்கறோம் தானே. ஸோ வயலின்லயே ஒரு கேட்டுருமே அப்படின்றதுக்காக ரசிச்ச பாடல் உங்களுக்கு தந்துடும். ஸோ அடுத்து வரப்போறது சூப்பர் தலைவர் பாடின பாட்டு. இந்த பாட்டை
நானும் நிறைய இடத்துல இந்த பாட்டை ப்ளே பண்ணணும்னு தேடி பார்த்தேன். பட் கிடைக்கல. பட் இன்னைக்கு வேற டிசைன்ல கிடைச்சிருக்கு இந்த பாட்டு. அந்த பாட்டை நாங்க போட போறோம். எல்லாரும் சிரிச்சு பாருங்க. பார்த்து சிரிக்க எட்டா பாருங்க. அதாரு இல்லப்பா. நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது என்ன? கண்ணை திறக்கணும். முதல்ல எழும்பணும். சரியா? முழிப்பு வரணும். நைட்டுக்கு தூக்கம் வரணும். ரைட். இப்போ சில பேருக்கு பெரிய டவுட் இருக்கும். என்ன டவுட்? நம்ம தூக்கம் வரல அப்படின்ற ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கோமா? ஃபேஸ்புக் பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்னன்னு? நம்ம தூக்கம் வராதனால ஃபேஸ்புக் பார்க்குறோமா, இல்ல ஃபேஸ்புக் பார்க்கறனால நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா? கோதாவரி, நான் என்ன சொல்றேன்னா அந்த டோன்ல அப்படிதான் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபேஸ்புக் பார்க்கறனால தூக்கம் வர மாட்டேங்குதா, இல்ல தூக்கம் வராதனால ஃபேஸ்புக் பார்க்கறோமா, இந்த யோசனையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அது அப்படித்தான். முடி கொஞ்சம் கூடி இருந்தா யோசிக்க தோணுமா? அப்படி விடிஞ்சிருது. எப்படி விடிஞ்சிருது? டாக்டர்கிட்ட போயிருக்காரு. டாக்டர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதாவது தூக்கம் வரதுக்கு ஐடியா சொல்லுங்க. சிம்பிள் ஒரு ஐடியா. என்ன? நீங்க தூக்கம் வரல அப்படின்னா கட்டல்ல படுத்துட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு 1 2 3 4 5 அப்படியே தொடர்ந்து எண்ணிட்டே இருங்க. சாதாரண ஒரு 50 60 எண்ணும் போது உங்களுக்கு தூக்கம் வந்துடும். சரி, ஓகே. போயிட்டார். அடுத்த நாள் காலையில் வரார். எப்படி நேற்று நைட்டு தூக்கம் போனுச்சா? இல்லை டாக்டர். ஏன் எத்தனை வரைக்கும் என்ன நீங்க 2465 பேராக்குதுன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தா இவன் தூங்குற ஐடியாலே இல்லை, எண்ணி முடிக்கணும். விடிய அந்த மனுஷன் எண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ எப்படி விஜய் இப்படி எல்லாம் இருந்தா? இப்படித்தான் ஒருத்தர் கல்யாண காடை பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கா வீட்டில்? இருக்கு பாருங்க. போயிட்டு பார்த்து இருந்திருக்காரு. மனைவி வந்து கேட்டு, என்ன நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா? இல்லை, எக்ஸ்பயர்ட் ஆயிடுங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கல்யாண கார்டில் அந்த கழுதையை காணுவேன். அதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்பயர் டேட் கண்டிப்பா முடிஞ்சிருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறோம். இந்த முயற்சியை இன்று விஜய் போய் வீட்டுல ட்ரை பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் என் ஜோலியை முடிக்க பாக்குறாப்ல. நடக்காது. ஓகே நம்ம என்ன பார்க்க போறோம்? சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படின்றத உங்கள் திருவாயா. இவ்வளவு நேரம் நாங்க வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? இந்த வீடியோ விஜய் சில விஷயம் இருட்டுல நடந்தாதான் நல்லா இருக்கும். அதாவது கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய மகாபாரத கதை தான் கதைப்பாங்க. அந்த காலத்துல உனக்கு தெரியாத காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சா கரண்ட் வந்துடும். பேய் கதை வரும். அப்பதான் இருட்டுல ஒரு சுவாரஸ்யமான டாக்ஸ் ஒன்று போகுது. அது எவ்வளவு ஜாலியா இருட்டு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி ஒவ்வொருத்தவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டோம். என்னடா வளமையா நீங்க படையப்பா படம் பார்த்துருப்பீங்க. ஆபா, அதுல ரஜினி ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கதா என்ன சொல்லுவார் அப்படின்னா, குழந்தை எப்படி குழந்தை, அவர வயசுக்கு எல்லாருமே குழந்தைதான். அவரோட டயலாக் எப்பயும் குழந்தை. ஒண்ணு கண்ணா அப்படிம்பாரு, இல்ல குழந்தைய அப்படிம்பாரு. கண்ணா அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையோ அதிகமா கூப்பிடுற பொம்பளையோ நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. கண்ணா இதுனா பிறகு முன்னுக்கு வந்து டயலாக் இன்னும் இருக்கு. அப்படி அவர் சொல்லி இருக்கும் போது அதே டயலாக் நாங்க கொஞ்சம் மாத்தி சொன்னா எப்படி சொல்லலாம்? கண்ணா அதிகமா டிராமா பாக்குற பொம்பளையும் அதிகமா ஆமா போடுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதுக்காக நீங்க வசந்த டிவில போற டயலாக் எல்லாம் பார்க்காம இருந்துறாதீங்க. கண்டிப்பா பாருங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இது சீரியல் அப்படின்னோன்னு சீரியல் வரும்போது தான் சமைக்கிறாங்களா இல்ல சமையல் பண்ற நேரம் பார்த்து இந்த பசங்க சீரியல்ல போடுறாங்களான்னு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏண்டி தோசை ஒண்ணு கேட்டுட்டே இருக்கேன் வர மாட்டேங்குது, கொஞ்சம் இருங்க முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவர் முதல் தோசை சாப்பிட்டு, ஏண்டி விக்கிற மாதிரி இருக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு. இருங்க முடியட்டும், விளம்பரம் போகும் இல்ல, அப்ப போறது முடியறதுக்குள்ள எனக்கு முடிஞ்சிடும் ஜோலி, கொண்டு வா அப்படின்னா வீடு கலகலப்பாக அட்வர்டைஸ்மென்ட் போறப்ப அப்புறம் அப்படிதான். இப்ப முதல் தோசை சாப்பிட்டு அடுத்த தோசை ஏண்டி இன்னொரு தோசை வேணும் அப்படின்னு கொஞ்சம் இருங்க விளம்பரம் ஒன்று போகட்டும். அந்த கேப்ல ஓடி போய் ஒரு தோசை கொண்டு வந்து கொடுத்துட்டு சீரியல் மறுபடியும் உட்காந்துருச்சு. இவரும் தோசையை பிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம தோசை கல்லோட கொண்டு வந்துருக்கு. நடக்கும் இப்படித்தான் அவசரம். சாப்பாடு கேட்டுருக்காங்க, மனைவி கேட்டுக்கிறாங்க. ஓகே, என்னங்க என்ன டிஃபன் பண்ணு, சாய்ஸ் இருக்குதா? இருக்கே
வேணுமா வேணாமா, அதான் ரெண்டு சாய்ஸ் ஆப்ஷன். வேணுமா வேணாமா அப்படின்னு தான் சாய்ஸில் போய்கிட்டு. ஸோ சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஜாலியாக இந்த டைமில் சீரியல்லாம் வச்சுட்டு இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஐயோ நம்மளே சீரியல் ஞாபகப்படுத்தி விட்டோம் போலே. ஓகே பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது பார்த்து முடிச்சு போயிட்டு அடுத்த சீரியல் பாருங்க. இங்கே போடுவோம் நாங்கள் சீரியல், அதை மட்டும் பாருங்க. ஓகே சூப்பர். அடுத்து நம்ம டிக்டாக் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் விஜய். ரைட், வர வந்து ஜாலியாக நிறைய பேர் டிக்டாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிக்டாக்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி இப்படியாக்காக கொண்டு கொட்டுவோம், இப்படியாக்காக உட்காந்து பாருங்க. ஓகே, இன்னைக்கு ட்ரெண்டிங்ல வேணுங்கள நம்ம ஷோவோட கலர்ஃபுல்லான கலெக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டிக்டாக்ஸை இப்போ பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் சண்டேல எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிதான் ஒருத்தர் சொல்லிருக்காரு, பொண்டாட்டி இன்னைக்கு சண்டே ஓகே செம்மையா என்ஜாய் பண்ண போறேன், 3 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் சினிமாவுக்கு அப்படிங்க. 3 டிக்கெட்டா? அது இதுங்க 3 டிக்கெட்டு, நீ உங்க அம்மா உங்க அப்பா போயிட்டு வாங்க, நான் என்ஜாய் பண்றேன். ஆமா, என்னத்துக்கு நீங்க நேற்று படம் பார்க்க போயிருக்கீங்க, பக்கத்து வீட்டு கமலாவோட என்ன கூட்டு போல? யாரு மனசு கேக்குது, அவர் சொல்லியிருக்காரு என்ன படமா போடுறாங்க குடும்பத்தோட உட்காந்து பாக்குறதுக்கு, குடும்பத்தோட பாக்குற படமா போடுறாங்க, அதுக்காக நீ பக்கத்து வீட்டு பிள்ளைய கூட்டு போவியா? எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி படம் வர நீ நல்ல நேரம் ஒன்ன கூட்டு போ, நல்ல நேரம் ஒன்ன கூட்டு போ, குடும்பத்தோட பாக்குற குடும்பத்துக்கு தெரியுங்களே. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஏங்க இன்னைக்கு சண்டே நமக்குள்ள எதுக்கு சண்டை அப்படின்னு முடிஞ்சிடும், ஜாலியா முடிஞ்சிடணும். ரைட், ஓகே. எனக்கு நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து நான் பார்க்க போறது வளமையா வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயம் திடீர்னு விழும். கூரையில இருந்து விழுந்தாலும் குப்புற விழக்கூடாது. அடிபடும் விழக்கூடாதுன்னு வேண்டா, அது குப்புற விழக்கூடாது, விழவே கூடாதுன்றது ஒண்ணு, குப்புற விழக்கூடாதுன்றது அது அடுத்த ஸ்பெஷல். ஓகே, ஏன்னா சில பேருக்கு திடீர்னு சில மாற்றங்கள் நடக்கும் இல்லையா? அதனால என்ன அப்படி ஒரு விஷயம் தான் நடக்குது. ஏன்னா நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு விளங்குச்சா? ஓகே, பிராங்க்னாவே ஏதாவது திடீர்னு நடக்கணும், அதுல அவங்க வந்து ஷாக் ஆகுறதும். போன வாரம் மாட்டினேன், இந்த வாரம் மாட்டிட்டேன். பரவாயில்ல, நான் மாட்டின மாதிரி இன்னும் நிறைய பேர் பிராங்க்ல மாட்டிருக்காங்க. ஸோ அதை பறிச்சு अस्सलाम वालेकुम भाईजान। यार ये थोड़ा एड्रेस गाइड कर दोगे? कर देता हूँ, थोड़ा सा पीछे होके खड़े हो यार। यार ये लोग पीछे ही हो गया, बस और बोल दो। ओ கடை சார், எனக்கு தெரியுதா? தெரியுது. இல்ல பல பேருக்கு வந்து காலையில எழும்புறேன்னு நம்ம சொல்றது இல்லையா? இன்றைக்கு மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்று லக்ஷ்மி வீடு தேடி வரும் அப்படின்னு இருக்காரு. அவன் வேலைக்கும் போகாம வீடத்துக்கு கதவை திறந்து வச்சு பாத்துக்கிட்டான், எங்க ஒரு லக்ஷ்மி எங்கானா, அது தங்கச்சி எங்கானான்னு பல பேர் தேடி இருக்குது உண்டு. ஸோ அந்த லக்ஷ்மி கிடையாது, சரியா? லக்ஷ்மினா அந்த லட்சுமி கிடையாது, தனலட்சுமி, பாக்கியலட்சுமி. இப்போ பல லட்சுமி இருந்திருக்கும், ஒரு லட்சுமி வரலையடா அப்படின்னு. ஓ, இது வேற எங்கேயோ போகுது. ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து விருந்து அப்படின்னு ஒரு பலன் சொல்லியிருக்காங்க. விருந்தா? பா, என்ன விருந்து கொடுப்பான்னு பாத்துறோம் இன்னைக்கு அப்படின்னு. காலையில குளிச்சு முழுகி பட்டன் அடிச்சு ரெடியாகி உட்காந்துருக்கான், எவனாச்சும் விருந்து கொடுப்பான்னு. பொசுக்குன்னு ஊர்ல இருந்து 10 பேர் வந்துட்டாங்க. பார்த்தா இவன் தான் நீ கொடுக்கணும்டா அப்படின்னு. இந்த ராசி பலன் எல்லாம் மாத்தி யோசிச்சுட்டு, அதனால காலையில எல்லாம் கேட்காதீங்க. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? இல்ல கேட்காதீங்க, அதுல அது என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இப்ப இந்த பக்கம் விட்டுட்டு போயிருங்க. அதை கேட்டு அதுக்கு அதுபடி நம்ம சேனல்ல போகுதா? போகுது. அப்ப இது இல்லங்க, நீங்க நான் சொன்ன கேட்டுட்டு அதை அந்த காதுல விட்டுட்டு நம்ம வேலையை செஞ்சிடணும். சரி, ஓகே, நீங்க என்னமா பண்ணுங்க, நாங்க கடையை சாப்பிட போறோம். தம்பிக்கு இன்னைக்கு காலையில என்ன ராசி சொல்லியிருக்காங்க? என்ன ராசின்னு சொன்னா கூடவே சனி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சனியோடு தான் இன்னைக்கு உங்களுடைய பயணம் சனியோடு. சனியோட ஞாயிற்றுக்கிழமை வருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்திருக்கேன். ரைட்டு, நமக்கு வந்து எப்பயுமே சனி வந்து பாய் போட்டு படுத்துரும். பரவாயில்ல, இன்னைக்கு இருந்தாலும் ஜாலி. ஓகே, இப்போ நம்ம கடை சாத்த போறோம். கடையை சாத்தினால விஜய் முக்கியமான விஷயம் இருக்கு. சாத்தன கடையில பெருசு நீங்க கேட்டு பாருங்க, விஜய் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. சாத்தன கடையை தட்டி கேட்டாலும் அங்க கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஏன் அவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கும் பலமை போல எங்களோட ஷோவுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ். இலங்கையில் வந்து தரமான, சுத்தமான, சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா வகைகளை நாடு பூராகவும் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அது விஜய் ப்ராடக்ட்ஸ். நமது சுவை நாடெங்கிலும் எங்க போய் கேட்டாலும் தருவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பான்சரோட இன்னைக்கு வந்து ஷோ ஜாலியா கலகல சந்தோஷமா போயிருக்கும். நாங்க டாடாவே சொல்ல போறோம், விடைபெறது நாங்க யாருது. ஸோ அடுத்த வாரம் இன்னும் நிறைய விஷயங்களோட சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் பபாய் சொல்லிட்டு விடைபெறது நான் உங்க விஜய் புவனேஷ். பாய். See you.